வணக்கம் அன்பான நேயர்களே, மாதா தொலைக்காட்சியில் அரம்சை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. 150 வாரத்தை தாண்டி ஒரு வெற்றிகரமான ஒரு உபயோகமான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அன்பான நேயர்களே, கடந்த வாரங்களில் நாம் பேசப்பட்டிருக்கிற அந்த பேசும் பொருள் குழந்தைங்களுடைய மன அழுத்தம், டிப்ரெஷன். இந்த மன அழுத்தம் மன வலியாக, அவருடைய உள்ளத்தினுடைய வழியாக அவங்களுடைய நடைமுறையில் எவ்வளோ சிக்கல்கள் ஏற்படுத்துது, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்துது, இறுதியில் அவங்க தங்களையே மாய்த்து கொள்கிற, அதாவது அவங்க அந்த சூசைடல் அட்டம்ப்ட்டுக்கு போகிற அளவுக்கு அவங்க எப்படி போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். நிச்சயமாக இது நாம் யாருமே இது உதாசனப்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பல்ல, இல்லை வேணாம் இதெல்லாம் பார்க்க வேணாப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய தலைப்பே இல்லை. ரொம்ப முக்கியமான தலைப்பும் கூட. நேயர்கள், நீங்கள் குடும்பமாக உங்கள் குழந்தைங்களோடு அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. தேவையான நிகழ்ச்சியும் கூட. இது வெறும் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் மட்டும் கிடையாது, ஆசிரியர்கள் எல்லாருமே, சமூகத்தினுடைய அத்தனை பேருமே இதை பார்க்க வேண்டிய ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி குறிப்பிட்டு சொல்லணுன்னா, இங்கே வந்திருக்கிற இந்த துறையில் மிக மிக பிரபலமாக இருக்கக்கூடியவர், அத்தனையுமே அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, அவங்களுடைய வாழ்நாளிலிருந்து, அவங்களுடைய அனுபவத்திலிருந்து அதை அழகாக பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு மிக மிக முக்கியமானவர்களாக கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஏதோ 4-5 பேரை வச்சு உட்காந்து பேசுகிற விஷயம் கிடையாது. இந்த மன அழுத்தத்தை பற்றி நன்கு ஆராய்ந்து, நன்கு படித்து, நிறைய விஷயங்களை செய்துட்டு இருக்கிற இவர்களோடு தான் இந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்குது. நம் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை எல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து, அதன் பிரகாரம் அந்த குழந்தைங்களுக்கு தேவையை நாம் சொல்ல வேண்டிய, தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு அவங்களை வழிநடத்த வேண்டிய ஒரு சூழலில் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். அதை அழகாக மருத்துவர்கள் நமக்கு அறிவுரையாக சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து. வாங்க அன்பான நேயர்களே, தொடர்ந்து நாம் பேசலாம். அதுக்கு முன்பாக சென்ற வாரம் நாம் என்ன பார்த்தோம், என்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? உங்களுடைய கேசஸில் என்னன்னு சொல்லுங்க. அந்த குழந்தைங்களுக்கு உணர்வே இருக்காது. பேரண்டிங்கில் இருக்கிற ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் என்னன்னா, நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை செய்யணும். உன்னையே நீ விரும்பிக்கணும், உன்னையே நீ பார்த்துக்கணும்லாம் சொல்லி தர முடியாது. அந்த குழந்தைக்கும் அந்த ப்ரெஷர் வந்துடும், அந்த பேரண்ட்டுக்கும் ப்ரெஷர் வந்துடும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா. இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ்ங்கிறது உடல் ரீதியா இல்லாம மன ரீதினால இது உடல் ரீதியா காமிக்குது. ரீக்கை பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இப்போ நம்ம பேசலாம். இப்போ நம்ம சிம்டம்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த 4-5 வாரமாக இருக்கக்கூடிய இந்த அமர்வில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம் குழந்தைங்களுடைய மன அழுத்தம், மன வலி, நிறைய டேர்ம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஆரம்பத்துலேருந்து அது அப்படியே தொட்டுகிட்டே வர்றது என்னென்னா, இந்த எண்டு முடியாத ஒரு சூழ்நிலை அந்த குழந்தை சூசைடல் அட்டம் பண்ணிடுறாங்க. அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு குழந்தை இந்த நிலைக்கு போக போகுது, இந்த குழந்தை அதை நோக்கி போகுது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நீங்கள் உங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கும், உங்கள்கிட்ட வந்த ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும், அதில் அப்படியே வச்சு அதில் அப்படி சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்கிட்ட ஒரு ஸ்கூல் கோயிங் குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தையோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, அம்மாவை எப்போ பார்த்தாலும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸ்கூல் கோயிங்னா ஏஜ் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட். அந்த எப்போ பார்த்தாலும் அந்த பையன் அம்மா விட்டு போகவே மாட்டேங்கிறான். கொஞ்ச நாளாக தான் ஒரு ஃபீவர் வந்துச்சு. ஃபீவருக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். அம்மாவை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். அம்மாவை எங்கேயுமே நகர விட மாட்டேங்கிறான். அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அம்மா மேலே தான் தூங்குறான், கால் போட்டு தூங்குறான். அம்மா ஒரு செகண்ட் கூட அவனை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. இதுதான் ஹிஸ்ட்ரி. குழந்தை வருது. இப்போ அம்மா சொல்கிறாங்க, என்னை எந்த வேலைக்கும் செய்ய விட மாட்டேங்கிறான். 24 hours அவன் கூட உட்கார சொல்கிறான். வித்தியாசமாக இருக்குது. காய்ச்சல்லேருந்து இப்படி என் பிள்ளை இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் காய்ச்சல்லேருந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்தாங்க. இல்லைன்னா உண்மை தெரிஞ்சால் வந்திருப்பாங்களா என்னன்னு கூட தெரியல. March 28 அது மாதிரி. எஸ். அப்புறமா பார்த்தா ஹிஸ்ட்ரி எடுக்குதா, குழந்தை அவங்க வீட்டில் ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. அப்போ அப்பாவும் அம்மாவையும் உட்கார வச்சுட்டு இந்த குழந்தை கேஷுவலாக உட்காந்துட்டு, குழந்தை கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, சும்மா உட்கார சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை 2 பேத்துக்கும், என்ன சண்டை, என்ன நல்லபடியாக போயிட்டுருக்கா, ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கா, இல்லை உங்களுக்குள்ள ஏதாவது மன வருத்தங்கள் இருக்குதா, இல்லை குழந்தை நல்லா தானே இருந்தால் குழந்தைகிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், குழந்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அப்படி ஒவ்வொரு விஷயமா வெளியில் வருது. என்னன்னா, அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறது இல்லை, அப்பா வேலைன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிடுறாரு.
வாரத்திலேயோ மாசத்துலேயோ தான் வர்றாரு. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அம்மா ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், குழந்தைய வளர்க்குறதா இருக்கட்டும். அம்மா என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் அப்பாவை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க குழந்தைய வச்சுக்கிட்டு. பாரா வீட்டுக்கு வேலை நம்மள்ட்ட கடன் நம்ம வாங்கினவங்க வந்து நிற்கிறாங்க, வந்துட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா தான் பாரு நம்மள்ட்ட வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, அப்பா பேசாமல் அந்த ஊரில் இருக்கிறாரு, நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படி அம்மா என்ன பண்ணுறாங்க, யாருக்கிட்ட சொல்கிறோன்னு கூட தெரியாமல் குழந்தைகிட்ட சொல்லி 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 இப்படி நிறைய நாட்கள் நடந்து அந்த குழந்தை இதை வந்து ஒரு பெரிய விஷயம் எடுத்து ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணி அம்மா மேலே டிபெண்டன்சி. அந்த பர்சனாலிட்டியில் 3வது பர்சனாலிட்டி 3 இருக்குது, டிபெண்டன்சி, ஆன்சைட்டி, அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி. அதில் அந்த குழந்தை டிபெண்டன்சி பர்சனாலிட்டி. அம்மா மேலேயே பாசமாக இருக்கக்கூடிய குழந்தையா இருந்தால் அம்மா இப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அம்மா அழுகுறாங்க, அம்மா திட்டிட்டு இருக்காங்கன்னா அப்பாவை பற்றி ஒரு பேட் ஒப்பீனியன் குழந்தை கிரியேட் பண்ணிடுச்சு. அம்மா அப்பாவும் அம்மா சஃபரர்ன்ட்டு. அதனால அப்பாவை இப்போ கட்டிப்பிடிக்கல குழந்தை, அம்மாவை மட்டும்தான் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்குது. அம்மா நான் இருக்கிறேம்மா, உனக்கு கவலைப்படாதம்மா, அப்பா இல்லைன்னா அப்பா உனக்கு செய்யலையா, கவலைப்படாதம்மா, நான் இருக்கேம்மா. அந்த குழந்தை அவங்க சொன்ன மாதிரி சொமாட்டிக்காக தானே காமிக்கிறாங்க. இதுவும் ஒரு சொமாட்டிக் தான், இறுக்கி பிடிச்சிக்கிறது. அம்மா நான் இருக்கேம்மா, கவலைப்படாதம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீதாம்மா, என்னோட டிபெண்டன்சி நீதாம்மா, நீ அழுகாதம்மா, நீ அழுதா நான் என்னம்மா ஆகுறது. அதனால தான் குழந்தை 24 hours விடாம அம்மாவை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்குது. அது நினைச்சுக்குது அம்மாவை இறுக்கமா பிடிச்சா அம்மா அழுக மாட்டாங்க, அப்படியா பாசம் எல்லாம் அழுக மாட்டாங்கன்னு நினைச்சுக்குது. ஸோ 2 பேரும் பேசி முடிச்சாங்க. அப்புறம் கேஷுவலாகவே அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் இப்படி இதெல்லாம் நீங்கள் இந்த குழந்தைங்களை வச்சுலாம் பேசக்கூடாது, நீங்கள் 2 பேரும் வந்து எதை ஷேர் பண்ணணும் ஓப்பனாக ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், ஒய்ஃப்ட்ட ஹேண்டில் பண்ண விடக்கூடாதுன்னு இப்படி கேஷுவலாக பேசி கொஞ்ச நேரம் பேச்சு தான். அந்த குழந்தை பாதிலே எழுந்திரிச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறான். அவன் 15 நாளைக்கு மேலே ஆச்சு, அவன் அந்த ஃபீவருக்கு அப்புறம் பசின்னு கேட்டு எனக்கு பசிக்குதுமான்னு சொல்லி 15 நாளைக்கு மேலே ஆச்சுன்னு தான் கூட்டிகிட்டே வந்தாங்க. மெயினாக அதுவும் ஒரு இஷ்யூ. அம்மாவை பிடிச்சிட்டு இருக்குது, சாப்பிட்றதில்ல குழந்தை. பேசிகிட்டு இருக்கப்பே குழந்தை எழுந்து அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அப்போயே அவங்க பார்த்துட்டு பசியா அப்படின்ட்டு அப்போயே பேசி முடிச்சிட்டோம், டைம் ஆயிடுச்சு, சரி நீங்கள் போய் குழந்தைக்கு ஃபுட்டு கொடுங்கன்னு. அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு அந்த குழந்தை அம்மா தனியாக படுத்துருக்குது, குழந்தை தனியாக நிம்மதியாக தூங்கியிருக்கு. ஒரு சாதாரண ஒரு பேச்சே அப்பா அம்மாவையும் உட்கார வச்சுட்டு யாரோ ஒரு 3வது ஆள் ஒரு விஷயத்தை ஃபேமிலி இஷ்யூவை பேச விடுறதுலேயே அந்த குழந்தையோட பயம் போகிறப்போ அங்கே ஃபியர் தான் மெயின், இன்செக்யூர் ஃபீலிங் தான் மெயின். அந்த குழந்தைக்கு அது டிப்ரெஷனுக்கு போக வேண்டிய குழந்தை தடுக்க முடியுது. ஸோ இந்த கிளிங்கிங்னஸை நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸு தன்னுடைய குழந்தைங்க ரொம்ப கிளிங்கியாக இருக்குது, நம்ம ஒட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ரொம்ப அவேராக இருக்கும். எனக்கு ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக அவங்க வர்றது வந்து பிஹேவியர் மாடிஃபிகேஷனுக்கு தான். அந்த குழந்தைக்கு வந்து ADHD சிம்டம்ஸ் இருக்கு. ஸோ பிஹேவியர் சேஞ்ச் பண்ணணும். அண்டு இன்னும் கொஞ்சம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரெஃப்யூசல் இருக்குது. கொஞ்சம் நம்ம அந்த ஹிஸ்ட்ரிஸ் கலெக்ட் பண்ணும்போது பார்த்தா ஸ்கூல் ரெஃப்யூசல்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்டு ஆல்சோ சூசைடல் அட்டம்ப்ட்ஸ் இருக்குது. இப்போ ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு மெயினாக அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணக்கூடாது. ஏஜ் வந்து ஒரு 7th standard, ஆல்மோஸ்ட் 13 years. ஸோ எப்படி அவனை அக்ரெசிவ் பிஹேவியர் இருக்குது. ஸ்கூல்லையும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் பசங்களை வந்து அடிச்சிடுறான். அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது, ரொம்ப ரஃபாக பிஹேவ் பண்ணுறான். ஸோ அவனுக்கு அந்த சூசைடல் தாட்ஸும் இருக்குது, அக்ரெசிவ் பிஹேவியர் இருக்குது. ப்ளஸ் அந்த ADHD சிம்டம்ஸ் இருக்கிறதுனாலேயே டெஃபினட்டாக அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது. அந்த ஃபிட்ஜெட்டிங் எல்லாமே இருக்குது, அந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க வந்தது வந்து பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தான், அவனோட அந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகணுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட உட்காரும்போது இன்னும் நிறைய நான் ஹிஸ்ட்ரிஸ் டிக் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க அந்த பேரண்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அவங்க சின்ன சின்ன விஷயத்தை இப்போ மேம் சொன்ன மாதிரி அந்த ஆரம்பத்துலேயே வந்து கவனித்து இந்த சிம்டம்ஸ் இருக்குது, ஸோ இந்த இது வந்து அந்த குழந்தைகிட்ட மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒன்றுத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப டேக் கேர் பண்ணி ஈவன் ஸ்கூலுக்கு கூட போய் பேசி என் குழந்தைக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, ADHDன்றது இருக்குது, ஸோ அவனால் இப்படி தான் இருக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதை
லைக் டேக் கேர் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசி அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து நல்லா தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனாலும் இந்த குழந்தைக்கு வந்து இதெல்லாம் டெவலப் ஆயிருக்கு. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையும் சின்னதுலேருந்து அவங்க அம்மா அப்பா வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அந்த தனக்காக அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு அங்கேயும் ஸ்கூல் கவுன்சிலர் இருந்திருக்கிறாங்க, கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு இந்த குழந்தையும் இருக்கிறாங்க. ஸோ என்ன ஸ்கூலில் வந்து எப்படி இந்த குழந்தைய மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த குழந்தை முன்னாடியே பேசும்போது அவங்கெல்லாம் ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறாங்க. இந்த குழந்தைக்கு என்னென்னா, நம்மளுக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, ஆனால் அந்த குழந்தை வந்து ADHD, அவன் வேணும்னு பண்ணல, இம்பல்சிவிட்டி அது, ஓகே. ஆனாலும் என்னால் வந்து கரெக்டாக நடந்துக்க முடியலையே அப்படின்னு அந்த பாயிண்ட் வரும்போது அவனுக்கு என்ன செல்ஃப் ஐடென்டிட்டி, அவங்க என்னன்னா ஐம் நாட் குட், எனக்காக இவ்வளோ பேர் எனக்காக ஒர்க் பண்ணுறாங்க, என்னால் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் எவ்வளோ மோசமாக நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அவனுக்கு வந்து அந்த செல்ஃப் எஸ்டீம் அவங்க ரொம்ப லோ ஆகுது. செல்ஃப் எஸ்டீம் லோ ஆக ஆக ஐம் நாட் ஃபிட் டு லிவ் அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு நான் போகலை, ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, நான் வீட்டிலே இருந்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வீட்டில் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், சொசைட்டி எல்லாம் எனக்கு கேள்வி கேட்கும், அம்மா அப்பா வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்லணும், ஸோ நானே இல்லைன்னா. ஸோ அங்கே வந்து சூசைடல் தாட்ஸு, சூசைடல் அட்டெம்ப்ட் எல்லாமே பண்ணாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு நான் ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் நான் பேசினேன். பேரண்டிங் வந்து வெரி கோஆப்ரேட்டிவ். ஸோ அவங்க கிட்ட சொன்னேன், இப்போ பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறது முக்கியம் கிடையாது, ஃபஸ்ட்டு அவங்க செல்ஃப் எஸ்டீம் டெவலப் பண்ணும். வாட் எவர் ஹீ டஸ், அதாவது எல்லா டைமும் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண போகிறதில்ல. எந்த குழந்தையுமே அந்த அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். பேஸ்ட் ஆன் தட் இன்சிடெண்ட் தான் இந்த பிஹேவியர் இருக்கும். ஆனால் நம்ம மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் வந்து இப்படி பேசுகிறான், இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிறான், என்னை அடிக்கிறான், இது மட்டும்தான் ஹைலைட்டடாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அந்த குழந்தைக்கு ஏன் அந்த அந்த தாட் வந்தது, ஸோ அங்கே எங்கேயாவது ஹர்ட் ஆகிருப்பான். ஸோ அந்த அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுங்க. அந்த பேரண்ட்ஸ்க்கும் தெரியும் ADHD, ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கும், இம்பல்சிவிட்டி இருக்கும், அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் இருக்கும். ஸோ அந்த குழந்தை வேணும்னு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அதை ஸ்ட்ராங்காக போடுங்க, அவனுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுங்க. நீ எது பண்ணாலும் ஓகே, ஆனால் there is a limit. அந்த குழந்தையும் வந்து எந்த குழந்தைக்குமே வந்து எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கணுன்ட்டு கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் சைல்ட் வாண்ட் அந்த அப்ரிஷியேஷன் வேணும், எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணுன்னு தான் ஆசைப்படும். ஐ வில் டெல் அபவுட் கொஞ்சம் யங்கர் சைல்டு பற்றி சொல்கிறேன். நான் ஒரு 3.5 வயசு குழந்தை. ஸோ ஒரு 3.5 வயசு குழந்தையில எப்படி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது, 3.5 வயசு குழந்தை பேரண்ட் கூட்டிட்டு வரும்போது என்னன்னா, ஒரு விஷயம் ஸ்கூல்ல, அதாவது பிளே ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஸ்கூல் வாசல் வரையும் போய் விட்டுட்டாங்க. போகவே மாட்டேன், உள்ள போகவே மாட்டேன்னு உருண்டு பரண்டு அழுது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ணும்போது என்ன பண்ணிச்சு, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நான் போக மாட்டேன் அங்கே, இப்போ எப்படி எனக்கு உள்ளே கொண்டு போய் விடுவீங்க அப்படின்ற மாதிரி நின்றுட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான, பேரண்ட்டுக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு குழந்தை பண்ணுது அப்படின்றது, இதை ஃபோர்ஸ் பண்ணி இப்போ எப்படி ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது நம்ம. அப்போ இந்த ஒரு ப்ராப்ளம்காக தான் வந்திருந்தாங்க. என்னன்னா, ரொம்ப துருன்னு இருக்கா, ரொம்ப அடம் பிடிக்கிறா, எதை சொன்னாலும் கேட்கறது இல்லை, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் வந்து சில நேரம் கோவம் வந்துச்சுன்னா எதையாவது, இப்போ டிவி ரிமோட்டு கொடுக்கல அப்படின்னா டிவி ரிமோட்டை கீழே போட்டுருவாங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் தூக்கி வீசுவாங்கல்ல, தெரியாது, அதோட கான்சிக்வன்ஸ் தெரியாது, பட் இந்த மாதிரி கோவப்படலைன்னா தூக்கி வீசிடுவாங்க அப்படின்னு வந்தாங்க. நான் பேசும்போது குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட இந்த பிரச்சனை என்ன, கதையெல்லாம் கேட்கும்போது என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, அப்போ கூட அவங்க ஒரு இடத்துல உட்காரவே முடியல பாப்பானால. மேலே ஏறுறாங்க, குதிக்கிறாங்க, என்னை சுற்றி வராங்க, அவங்க அப்பா அம்மா மேலே ஏறுறாங்க, குதிக்கிறாங்க, பேச நடுவில் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாமே பண்ணுறாங்க, அவங்க விதவிதமாக பண்ணுறாங்க. விஷயம் என்னன்னா, என்னை பாருங்க அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் இருந்தது. அப்போது அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, எத்தனை மணி நேரம் டிவி பார்க்குறாங்க அப்படின்றது. அந்த குழந்தை ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 மணி நேரம் டிவி இல்லைன்னா செல்ஃபோன் பார்ப்பாங்க. வீட்டில் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து குழந்தை உட்காந்து பார்க்கதான்னு தெரியல, ஆனால் இப்படி நடக்கும்போது, போகும்போது, அப்படி போகும்போது, இப்படி போகும்போது அதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கு. அதில் சீரியல் ஓடலாம்,
இல்லை ஒரு கார்ட்டூன் விடலாம், கார்ட்டூனில் அவங்க பேசுகிற விதமாக இருக்கலாம், திக்கி திக்கி பேசுகிற கார்ட்டூன் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறது, உள்வாங்கிட்டு அதுவே தான் எப்பயுமே போயிட்டுருக்கு. அண்ட் அவங்களோட இதில் வந்து இப்போ தூங்குவாங்க, இப்போ எந்திரிப்பாங்கன்னு ஒரு ரொட்டீன் பெருசாக இல்லவே இல்லை. ஸோ எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, அந்த குழந்தைக்கு வீட்டில் இப்படி எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் கட் பண்ணி டக்குன்னு போய் டிவின்னு எல்லாம் கட் பண்ணிவிட்டு டக்குன்னு கொண்டு போய் ஸ்கூலில் விடுறோம். இப்போ இது வந்து எப்படின்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து நீங்கள் பிரேக் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறீங்கன்ற போது அது எப்படி அவங்க வெளிப்பாடு பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவமா இந்த மாதிரி விழுகிறது, ரோல் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறாங்க. அதுவும் ஒரு விதமான என்ன எதிர்ப்பு காமிக்கிறதும் ஒரு விதமான இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ஒரு சிம்டம் மாதிரி தான். அதீத எதிர்ப்பு காமிக்கிறது. அந்த அதீத எதிர்ப்பு எதனால வருது அப்படின்னு நம்ம போகும்போது, ஹிஸ்ட்ரி போகும்போது நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது, பட் என்ன இங்கே முக்கியமான விஷயம்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அந்த பேரண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தது. வி ஹாவ் டு சீக் ஹெல்ப். நிறையா வீட்டில் அடித்து கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. ஆனால் அடி வந்து இதுக்கு ஒரு பதிலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் வந்து என்னோடய கிளினிக்கில் 17 வயசு பொண்ணு +2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு வராங்க. இவங்களோட ஹிஸ்ட்ரியெலாம் நீங்கள் பார்க்கும்போது அன்பான அம்மா, அப்பாவும் ரொம்ப அன்பானவர். வீட்டில் பெரிய சண்டை அதெல்லாம் கிடையாது. ஒரே பொண்ணு, அன்பாக வளர்க்குறாங்க, அவளுக்கு தேவையானது எல்லாம் செய்கிறாங்க. அவளுக்கு சந்தோஷமாக தான் வளர்றா. நீங்கள் ஹிஸ்ட்ரியிலலாம் ஒரு பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லை. எதுவும் நம்ம இவ்வளோ நேரம் பேசின மாதிரி கொடுமைகளோ புரிஞ்சிக்கலையோ இதெல்லாம் இல்லை. இப்போ வந்து சரியாக மார்க்கெல்லாம் கம்மியாகுது. +2 வந்ததுலேருந்து அந்த ஐஐடி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு போய் இந்த கிளாஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கு முடியல, மார்க்லாம் கம்மியாகுது. இனி டெஸ்ட் எழுத மாட்டேன் அப்படின்னு தோணுது. முன்ன மாதிரி காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிச்சு போகிறதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகிறதில்ல. இவ்வளோ தான் போகிறாங்க ஸ்கூலுக்கு, ஆனால் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறதில்ல. மார்க்லாம் குறையுது, இவ்வளோ தான். அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்தது வந்து இவ கவலையாக இருக்காளோ அதுவாக இருக்கலாம் கூப்பிட்டு வரல, மார்க் குறையுதுன்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க. அதான் நமக்கு பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே. ஆனால் இதுவே ஒரு முக்கியமான சைன் தான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு டிப்ரெஷன் இருக்குது. எப்படி டிப்ரெஷன் வருதுன்றதை விட அந்த டிப்ரெஷனோடய ரொம்ப நாள் இருந்துட்டதுனால இப்போ சூசைடல் தாட்ஸும் வருது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சூசைடு நம்ம சாவறதுக்கு ரெடி ஆகிறது மட்டும் நினைக்கிறோம். சூசைடல் தாட்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் ரொம்ப நாள் கவலையில் இருந்தால் தாட் ஆட்டோமேட்டிக்காக வரும், நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு தானேன்ட்டு. இப்போ அந்த பொண்ணு சொல்லும்போது சொன்னாங்க, சார் எனக்கு ஒன்றும் சாவணும்லாம் நான் நினைக்கல சார், ஆனால் அந்த தாட் வருது சார், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தாட்டு தானாக வரும். நான் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தா, இந்த பொண்ணு நல்லா படித்தா பெருசாக ஆகலாம், நல்லா படிக்க வச்சுருக்காங்க. படிக்கிறத தவிர வேறு எதுவுமே செய்ய வைக்கலை. தான் வாழ்க்கையில் படிப்பு பண்ணால் போதும்னு தான் வளர்த்துருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த படிப்பில் இவ்வளோ போர்ஷன் இருக்கும்போது முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படின்றப்ப, அப்போ எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை கனவு, வீட்டோட கனவு, இந்த அன்பு கோட்டையோட கனவே உடையுதே. அப்போ அங்கே டிப்ரெஷன் வரப்போகுது, வந்துருச்சு. அப்போ சூசைடல் தாட்ஸ் வந்துருச்சு. இப்போ இவங்க கூட்டிகிட்டு வந்துட்டனால, நல்ல வேலை மார்க் குறைஞ்சனால கூப்பிட்டு வந்தாங்க, இல்லைன்னா மார்க் குறையலாம் கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர், சார் நல்லா இருந்தாங்க எப்படி சார் சூசைட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. சின்ன சைன் தான். யூஸ்வலாக என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயத்த இப்போ என்ஜாய் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் ஆசையாக போய் எழுதிட்டுலாம் வருவாங்க, அப்புறம் பார்த்தா இப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து பேசினப்ப, அப்போ இந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பேக் ஸ்டோரி இல்லை என்னன்னா, எல்லார் வீட்லேயுமே நம்ம என்ன தான் தாண்டி மிச்சதெல்லாம் பேசினாலும் ஒரு குழந்தைய எப்படி எடை போடுறோம், இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா 8வது படிக்குது, எப்படி நல்லா படிப்பானா, நல்லா படிப்பான்ட்டா குட் பாய், நல்லா படிக்கலான்னா பேட் பாய். நல்லா படிக்கிறவன் 2 பேரும் குத்து அடிச்சுட்டு வந்தா கூட இன்னைக்கு வந்து பேட் பாய்ன்னு சொல்ல மாட்டேறாங்க. அது ரொம்ப கொடுமையாக இருக்குது. கேரக்டரே அங்கதான் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு நல்ல மார்க் எடுத்த பையன் கிளாஸ்ல யாரையும் அடிச்சா கூட பெருசா பனிஷ்மெண்ட் கிடைக்காது. இதுவே கம்மியா மார்க் வாங்கணும் பண்ணா பெரிய பனிஷ்மெண்ட், ஸ்கூல் ஃபுல்லா ஓட சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ ஒரு இது இருக்கு. அப்போ படிப்பை மட்டுமே வச்சு அவங்க வளரும் போது இதில் எப்போ ஒரு தொய்வு வந்தாலும் அப்போ அதில் வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் வருது. அதனால தான் பேரண்டிங்கில் நாங்கள் சொல்கிறதே வந்து நிறைய ஸ்கில்ஸ் வேணும், நிறைய விஷயங்களை பாராட்ட வேண்டியிருக்கு அவங்களுக்கு. வெறும் பாடத்தை மட்டும் கிடையாது, வீட்டு வேலை செய்யணும். வீட்டு வேலை செஞ்சால் நாளைக்கு பிழைக்க முடியும். உன்னுடைய டாய்லெட்டை நீ கழுவி கூட பழகணும். நாளைக்கு வேலைக்கு வரலைன்னா யாரும் உன்னுடைய சாமானை நீ கழுவணும். இது வந்து ஒரு வேலையாக கொடுத்துட்ருக்காங்க. இது அவனுடைய டே டு டே இதுவே ஒரு ஸ்கில்லு.
உழைக்கிறதுக்கான ஸ்கில்லு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பாராட்டு. உங்கள் தாத்தாவுக்கு கூட்டு போய் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து வந்தியா, அதை பாராட்டலையே. இதெல்லாம் விஷயம் கிடையாது, இதெல்லாம் பண்ணிடுறீங்க, மார்க் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அங்கே வந்து நின்னுக்காங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு நீங்கள் மார்க்குக்கு மட்டும் மரியாதை கொடுத்தா அப்போ அவனும் அப்படி தான் நினைப்பான். அப்போ என்னை எடை போடுறதே மார்க் மட்டும்தான். நான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் பெருசு இல்லை, என் தம்பி தங்கச்சிங்களுக்காக அன்பு காட்டினாலும் பெருசாக தெரில, வீட்டு வேலை செஞ்சாலும் பெருசாக தெரியல, இவங்களுக்கெல்லாம் எதுவுமே பெருசாக தெரில, மார்க் மட்டும்தான் தெரியுது. அதை மட்டுமே வச்சுட்டு இருக்கும்போது எல்லாராலையும் அப்படி வாங்க முடியுமா? எத்தனையோ இன்டெலிஜென்ஸ் இருக்குன்றாங்க. அவங்க ஒரு ஓவியம் வரைகிறத சூப்பர்ன்னு சொல்கிறதோ, சரி எல்லாரும் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஏன் அச்சீவராக இல்லாமல் வாழக்கூடாதா? ஏன் சும்மா வாழக்கூடாதா? வரைஞ்சாலே ஆர்டிஸ்டாவாக அதை நம்ம ஆக்கிடணும். ஏன் ஆர்டிஸ்ட் இல்லாமல் சும்மா வரையக்கூடாதா? சும்மா வரைஞ்சி வச்சுக்கூடாதா? எதுலையாவது ஒன்று அச்சீவ் பண்ணும்ல. இப்போ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம அச்சீவ் பண்ணணுன்னா இவன் எதுவுமே நல்லா செய்ய மாட்டான் சார்ன்றாங்க. ஏன் எதையுமே சூப்பராக செய்யணும்? ஏன் சாதாரணமாக செஞ்சால் என்ன? கண்டிப்பா அவங்க சொல்றது கரெக்ட். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது உங்க குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்போம். ஸ்ட்ரென்த்னா என்ன நல்லா பண்ணுவோம் உங்க குழந்தைனா அப்படியே யோசிப்பாங்க. ஏன்னா குழந்தையோட எல்லாமே பேட் திங்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே தவிர குழந்தையோட ஸ்ட்ரென்த், உங்க சைல்டோட ஸ்ட்ரென்த் என்ன சார் மேடம் அப்படின்னு கேட்டுட்டோம்னா அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு எல்லாருமே அது இதே என்ன பிரச்சனைங்கன்னு சொன்னா லைனா வரும். வந்தது அதுக்கு தானே வந்தோம். நெகட்டிவ் இது மட்டும் தான் எல்லாம் ஃபோக்கஸ். உங்கள்கிட்ட வர எதுக்கு வரணும்? லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு போறானா வைக்கிறான்டா நீங்க அப்படிதான் கொட்டுறதுக்கு வரும். டாக்டர் தினேஷ் சொல்றது பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் தான். நம்ம ஸ்ட்ரென்த், குழந்தையோட ஸ்ட்ரென்த் ஏன் நம்ம அவன் என்ன நல்லா பண்றா அதை நம்ம பார்ப்போமே. இல்ல இன்னொரு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் எல்லா குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டமான ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஒரு எனி டீனேஜர் ஒரு குழந்தைகிட்ட நம்ம இந்த கேள்வி கேட்குறோம், நைட்டு 12 மணிக்கு உனக்கு ஒரு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வந்தா யாரை கூப்பிடுவேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு சில குழந்தைங்கனால ஒருத்தரை கூட நேம் பண்ண முடியல. இப்போ ஒரு சொசைட்டில இவ்வளோ பேர் இருக்கிற ஒரு சொசைட்டில எனக்கு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான இல்லை ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்னால் ஒருத்தரை கூட கூப்பிட முடியல ஹெல்ப்புக்கு, இல்லை கூப்பிட்டு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை கூட தட்டி எழுப்ப முடியல அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதுவும் ஒரு ரிஸ்க் இருக்கு. அப்போ எனக்குன்னு இந்த உலகத்துல என் பேச்சை ஒரு பாரபட்சம் பார்க்காம ஜட்ஜ் பண்ணாம நான் சொல்றது அப்படியே கேட்பாங்க. நான் ஏதோ சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கேவலமான விஷயம் ஏதோ பண்ணியிருப்பேனா இருக்கும். நான் பர்சனலாக எதையும் கேவலம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் என்கிட்ட வர பேஷண்ட். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி நினைப்பாங்க. பட் அதை யார்கிட்ட ஷேர் பண்ணுறது? அவங்க அதுக்கு தான் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஆக்சுவலாக இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் வாழணும்லாம் அவசியம் கிடையாது. உலகத்தில் ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும். குழந்தைங்களுடைய மன அழுத்தத்தை, இந்த டிப்ரெஷன் லெவல், அதை எப்படி உருவாகுது, அதனுடைய காரணிகள் என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருக்கோம். மருத்துவர்கள் ஒவ்வொருவருமே அவங்களுடைய அனுபவங்களிலிருந்து, பார்த்த செய்திகளிலிருந்து, தெரிந்த செய்திகளிலிருந்து, படித்ததிலிருந்து ஒவ்வொன்றையுமே அழகாக நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, தொடர்ந்து வரும் வாரங்களில் இன்னும் அதிகமாக நமது குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைத்து கொள்வதற்கு இந்த மன அழுத்தம் எவ்வளோ பெரிய முக்கிய பங்கு வகிக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம சாதாரணமாக கடந்து போனோம்னா அது நம்மளோட குழந்தைகளுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிடும். அந்த அளவில் நாம் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து நாம் வரும் வாரங்களில் இன்னும் அதிகமாக பேசலாம். நேயர்களே, இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.